ஏய், யாரு கூட யாரடி சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க? மாப்பிள, மல்லியாவை என்னால சரி பண்ண முடியும் மாப்பிள, நம்புங்க. ஜெனிஃபரை பார்த்து நடந்த விஷயத்துக்காக நானும் மன்னிப்பு கேட்கிறேன். மாப்பிள, இந்த விஷயத்தை நீங்க பெருசு கொடுத்தாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. என் தம்பி மறுபடியும் மல்லிகாவோட சேர்ந்து வாழ முடியாது. மல்லிகாவை யாராலையும் திருத்தவும் முடியாது. அந்த பொண்ணுக்கு புத்தி ஏதோ பேதலிச்சிருச்சுங்க. என் தம்பி அவ கூட இருந்தா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியா தான் ஆகும். ஆமா மச்சான், மல்லிகாவோட ஒவ்வொரு சைக்கும் பார்க்க எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. ஆசையா புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்த மச்சான், தூக்கிய மூஞ்சிலே வீசுறா. நான் என்ன பேசினா கோவமா என்ன எடுத்தெறிஞ்சு பேசுறா. என்னால நிம்மதி அந்த வீட்டுல இருக்க முடியல மச்சான். அது வரைக்கும் நான் இந்த வீட்லயே இருக்கேன். அதுதான் எனக்கும் நல்லது, மல்லிகாவுக்கும் நல்லது. இல்ல தாமரை, வாப்பா. என்னப்பா இதெல்லாம்? விமல், உங்க மனசு புண்படுற மாதிரி மல்லிகா பேசினதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மல்லிகா நடந்துக்கிட்டது தப்புதான். ஆனா அவ என்ன செய்யறோன்னு அவளுக்கே தெரியாம தான் செஞ்சுட்டு இருக்கா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏ தாமரை, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? போதும். என் தம்பி ரொம்ப மனசு நொந்து போய் இங்க வந்திருக்கான். இன்னும் கேட்டா அவனுக்கு மல்லிகா கூட சேர்ந்து வாடுறதுக்கு விருப்பம் இல்ல. ஐயோ, என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என் தம்பிக்கு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் நான் விட போறது இல்ல. நீங்க யாரும் அவனை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். அண்ணி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. மல்லிகாவை நான் சரி பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் செய்யறேன் அண்ணி. விமல், இப்ப நீங்க என் கூட வீட்டுக்கு வரணும். உங்க குழந்தைய பாத்துக்கணும். மல்லிகா தான் இப்ப மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி வீட்டு விட்டு வந்துட்டா என்ன நியாயம் சொல்லுங்க? தாமரை, நீ உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பேசுற. ஆனா உன் தங்கச்சி மனசுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதனாலதான் விமல் அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. கண்டபடி பேசுறா, அவனுக்கு எப்படி எப்படியோ நடத்துறா. பிடிக்காத பொண்டாட்டி கூட வாழணுங்கிற அவசியம் ஏன் தம்பி கொண்டு கிடையாது. ஏய் கோயிலா, ஆப்பிளோட மனசை நீயே கெடுத்து விட்டுருவோல. ஆமா. ஏய், இனிமேல் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். மாப்பிள, என்ன மாப்பிள, தாமரை வீடு தேடி வந்து உங்களை கூப்பிட வந்திருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் தாமரை மல்லியா உங்க குழந்தை யாருமே வேணாம் நினைச்சீங்கடா, உங்களுக்கு உங்க அக்காதே முக்கியம் நினைச்சீங்கடா, நீங்க இந்த வீட்டுல தாராளமா தங்கலாம். விமல், இப்ப நீங்க என் கூட வரீங்க. இனிமே உங்களை காயப்படுத்துற மாதிரி மல்லிகா நடந்துக்கவே மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. பாவம் அந்த குழந்தை. அப்பா முகத்தை பார்க்காம அவ அழுது தவிக்கிறா. விமல், எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்றேன். நம்பிக்கையோட வாங்க. டேய், நீ என்னடா சொல்ற? தாமரைக்காகவும் மச்சனுக்காகவும் என் குழந்தைக்காகவும் போய் தானே ஆகணும். போய் பார்க்கறேன். ரொம்ப நன்றி விமல். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என் தங்கச்சி செஞ்சதெல்லாம் பெருசுப்படுத்தாம என் அண்ணன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் போயிட்டு வரேன். சரிப்பா. அண்ணி வரேன். அண்ணி, டேய், நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என் பேச்ச கேட்காம நீ பாட்டுக்கு போறல. மறுபடியும் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ அவமானப்பட்டு திரும்பி வரதான் போற. இல்லக்கா, மறுபடியும் அப்படி நடந்துன்னு வச்சுக்கோ, ஒரு செகண்ட் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் வரேன்க்கா. வர மச்சான். போயிட்டு வரேன். என்ன இவன் மறுபடியும் வந்துட்டான்? எப்படியாவது இல்லாத பழியெல்லாம் போட்டு அவனை துரத்தலான்னு பார்த்தா தாமரை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காளே. இந்த குடும்பத்தை உடைச்சு சின்ன பின்னமாக்கி உரு தெரியாம அழிக்கலான்னு பார்த்தா இந்த தாமரை விட மாட்டா போல இருக்கே.
முதல்ல இந்த தாமரைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அப்பதான் நான் நினைச்ச காரியம்லாம் நடக்கும். ச்சே. விமல் உள்ள வாங்க. ஏன் விமல் தயங்குறீங்க? இது உங்க வீடு, உள்ள வாங்க. இல்ல தாமரை, மல்லிகை என்ன அசிங்கப்படுத்தி பேசிட்டா. அதை நினைச்சா உள்ள வரதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நேத்து வரைக்கும் நீங்க சுதந்திரமா நடமாடின வீடு, எதுக்கு நீங்க சங்கடப்படணும்? முதல்ல மல்லிகா பேசினதெல்லாம் மறந்துருங்க. என் பேச்சு கேளுங்க. நீங்க உள்ள வாங்க. வாங்க. நில்லு. எங்க வந்த? அந்த ஜெனிஃபர் பின்னாடியே போன, ஏன் திரும்பி வந்துட்ட? அந்த ஜெனிஃபர் என்ன துரத்தி விட்டுட்டாளா? வெளியே போ. வாய மூடு. விமலை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே விமல் இந்த வீட்ல தான் இருப்பாரு. விமல், நீங்க உள்ள வாங்க. ஏய், நான் ஒன்னும் உன்ன பார்க்க வரல. உன் முகத்தை பார்த்தால எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் என் புள்ளைய பார்க்க தாண்டி வந்தேன். ஓ அப்படியா? உன் குழந்தை தானே, அங்கதான் இருக்கு. எடுத்துட்டு ஓடு. புள்ளைய பார்க்க தானே வந்த, எடுத்துட்டு போய் எவ்வளவு வேணாலும் பாத்துக்கிட்டே இரு. எடுத்துட்டு கிளம்பு. ஏய், ஓங்கி அரைஞ்சிருவேன். என்ன பேச்சு பேசுற? கஷ்டப்பட்டு நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீ அவரை வான்னு சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் அவமானப்படுத்தாம இருக்கலாம்ல. இவன் என் புருஷனே இல்ல. இவனை யாரு என் புருஷன் சொன்னது? ஐயோ, அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கே என்ன அர்த்தம்? அது யார் கட்டினது? இவர்தானே? ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. தாலி இருந்தா தானே உறவை பிரிக்க முடியாது. தாலியையே நான் பிரிச்சிடுறேன். இனிமே உன் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு ஒவ்வொரு நாளும் உனக்காக பொறுமையா இருக்கேன். அது புரிஞ்சுக்காம அப்படியே ஓவரா பேசிட்டு இருக்க. போடி உள்ள. தாமரை, என்ன அடிச்சிட்டல்ல, எம்எல்ஏ கை வச்சிட்டல்ல. நான் யாருன்னு தெரியாம நீ அடிச்சிட்ட. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். எல்லாம் எனக்கு தெரியும், போ. தாமரை, எதுக்கு அனாவசியமா இவகிட்ட போராடிக்கிட்டு இருக்க? இவதான் நிதானத்திலே இல்லையே. குணங்கிட்டு போய் ஏதோ பேசிட்டு இருக்கா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவளை விடு. அவ எக்கேதோ கெட்டு போட்டும். அப்படிலாம் விட முடியாத அத்தை. நிக்கிறாளே, இவளை பார்த்து பார்த்து வளர்க்கறதுக்காக நானும் எங்க அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இவ படிக்கணுங்கிறதுக்காக நாங்க எங்க படிப்பை பாதியிலே விட்டோம். இவ வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்க அரை வயிறு பட்டினி கிடந்திருக்கோம். படிக்கிற பிள்ளையாச்சே, எனக்கு கிடைக்கிற துணிமணியெல்லாம் அவளுக்கு தைச்சு போட்டிருக்கேன். இப்படி பார்த்து பார்த்து வளர்த்த இவளை நான் சும்மா விட மாட்டேன். திருத்துவேன். பழைய மல்லிகாவா நான் அவளை வாழ வைப்பேன். பார்க்கலாம் நீ எப்படி என்ன வாழ வைக்கிறன்னு. விமல், அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவளை எப்படியாவது திருத்தி உங்களோட நல்லபடியா வாழ வைப்ப. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி அத்தை, விமலை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுங்க. சரிம்மா, வாங்க தம்பி, வாங்க.
வீட்ல யாருங்க? ஹலோ, வீட்ல யாரு? என்ன சார், என்ன விஷயம்? ஜெனிஃபர்ன்ற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், தெரியும் சார். எங்களுக்கு தெரியுமே. அந்த பொண்ணு விஷம் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. விஷம் குடிச்சிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டுனது உங்க குடும்பம் தானே. ஜெனிஃபர் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஜெனிஃபர் அம்மாவா? என்ன சார் சொல்றீங்க? இப்போ உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னம்மா என்ன? சார், ஜெனிஃபரோட அம்மா ஏதோ அவசரப்பட்டு புகார் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெனிஃபர் உங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்தாங்களா? என்னம்மா சட்டம் பேசுறியா? வாக்குமூலம் கொடுக்குற நிலைமையில ஜெனிஃபர் இல்ல. அந்த பொண்ணு கண்ணை திறக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்ல எப்படி கூட்டிட்டு போணுமோ அப்படி கூட்டிட்டு போட்டுமா? சார், நீங்க எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல. ஜெனிஃபர் விஷம் குடிச்சதுக்கான காரணம் தோ நிக்கிறாரே, இவர்தான். இல்ல. என்னம்மா சொல்ற? நான் இவரோட வைஃப். இவருக்கும் அந்த ஜெனிஃபருக்கும் பழக்கம் இருக்கு. அது என்ன மாதிரியான பழக்கம்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னம்மா இவன்? இவர் அந்த பொண்ணை ஏமாத்தி கெடுத்துட்டாரு. அவமானம் தாங்காம அந்த பொண்ணு தற்கொலைக்கு போயிட்டா. இதுதான் நிஜம். ஜெனிஃபர் தற்கொலை முயற்சிக்கு காரணம் இவர்தான். அதனால நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. மல்லிகா, ஏன்டி இப்படி போய் சொல்ற? சார், இவ என் தங்கச்சி. கொஞ்ச நாளாவே இவ மனக்குழப்பத்துல இருக்கா. தயவு செஞ்சு இவ சொல்றதை நம்பாதீங்க சார். என்னம்மா அது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது. முதல்ல எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். சார், எல்லாத்துக்கும் காரணம் இதோ என் வைஃப் தான் சார். எனக்கும் ஜெனிஃபருக்கும் இருக்கிற நல்ல சிநேகிதத்தை இவ கொச்சப்படுத்தி ஜெனி மனசு நோகடிக்கிற மாதிரி பேசிட்டா சார். அது தாங்காம தான் ஜெனி விஷம் குடிச்சிருக்கணும். இதுதான் சார் உண்மை. சார், நீங்க அரெஸ்ட் பண்ண இவள அரெஸ்ட் பண்ணுங்க சார். விமல், நீங்களும் எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? மல்லிகா தான் புத்தி கிட்ட பேசுறானா நீங்களும் அப்படி பேசணும்? சார், தயவு செஞ்சு இவங்க சொல்றதை வச்சு எந்த முடிவுக்கும் வராதீங்க. சார், நான் சொல்றதை நம்புங்க சார். இவர்தான் ஜெனிஃபர் விஷம் குடிச்சதுக்கு காரணம். இல்ல சார், இவதான் சார் காரணம். இல்ல சார், இவர்தான். ஐயோ போதும், நிறுத்துங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி குடும்பத்தோட கௌரவத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க? ஐயா, முதல்ல அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு வாக்குமூலம் கொடுக்கட்டுமே, அதுக்கப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரையும் ஜீப்ல ஏத்து. எஸ் சார். சார், இப்படி எங்க குடும்பத்தோட ஜீப்ல ஏத்துனா பாக்குறவங்க எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? கான்ஸ்டபிள், நான் சொன்னது செய்யா. இப்போ ஒழுங்கா வர போறீங்களா இல்லையா? ஐயோ என்னையா பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாயா. ஐயா, வாங்க, வாங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேளுங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. என்ன Hello. தாமரை இது? சார், விஷம் குடிச்ச அந்த பொண்ணு ஜெனிஃபர் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க சார். என்னையா சொல்ற? அப்படியா? அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருச்சா? அவங்க தற்கொலை முயற்சி பண்ணதுக்கு இந்த குடும்பத்துல யார் காரணம்னு சொல்லிடுச்சா? அவங்க வயிற்று எப்படி தாங்க முடியாம விஷம் குடிச்சிட்டாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க சார். அப்படியா? என்னையா இது? சரி, வாக்குமூலம் எழுதி வாங்கிட்டு நீங்க வந்துருங்க. சரிங்க சார். என்ன சார், என்ன விஷயம்? என்னையா இது? விஷம் குடிச்ச அந்த பொண்ணு கடைசியில கண்ணு முழிச்சு வயித்தோலி காரணமா தான் விஷம் குடிச்சன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கு. சரி சார், இவங்களை இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? அந்த பொண்ணோட அம்மா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு என்னடானா இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்க. உங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. உங்க எல்லாரையும் காப்பாத்தி அந்த பொண்ணு புண்ணியம் கட்டிக்கிச்சு. இப்போ உங்க குடும்பத்தையே காப்பாத்தி விட்டுருக்கு. யோ, வாயா போலாம். எஸ் சார். ஏய், அந்த செனிஃபரை நீ அவமானப்படுத்தி பேசுனதுனால இப்ப எவ்வளவு சிக்கலா இருக்கு பார்த்தல? அம்மாடி தாமரை, இப்பவே நீ விமல் தம்பி ஆஸ்பத்திரிக்கு போய் செனிஃபரை பார்த்துட்டு வந்துருங்கம்மா. நாங்க அப்புறம் போய் பாக்குறோம். ஆமா விமல், நம்ம கண்டிப்பா ஜெனிஃபரை பார்க்கணும். ஜெனிஃபர் மட்டும் வாக்குமூலத்தை மாத்தி கொடுக்கலனா நம்ம குடும்பத்தோட மானமே போயிருக்கும். சரிங்க தாமரை. ஏ மல்லிகா, ஜெனிஃபர் மருந்து குடிச்சதுக்கு நீ தான் காரணம். நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்டி. கூடிய சீக்கிரத்துல உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் பாரு. தாமரை, வாங்க போலாம்.
வரேன் அத்தை. சரிம்மா. ஜெனி, தாமரை பாத்தியாமா என்ன பண்ணிருக்கான்னு? அம்மா என்ன ஜெனிஃபர், ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தாமரை. இப்பதான் கண்ணே முழிச்சா. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் போன உயிரை எனக்கு இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தாமரை, விமல் என் வீட்டுக்கு டிரைவரா வந்ததுல இருந்து இது வரைக்கும் தம்பிங்கிற மரியாதை தான் நான் கொடுத்தேன். எங்க வீட்ல ஒருத்தரா தான் நாங்க நினைச்சோம். என் ஜெனிஃபர் கள்ளங்கபடம் இல்லாம பழகுனதுக்கு உன் குடும்பமே சேர்ந்து கொடுத்த தண்டனைதாம்மா இது. ஜெனிஃபர் எனக்கு ஒரே பொண்ணு. ஜீசஸ் அருளாலதான் அவ உயிர் பழிச்சிருக்கா. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அம்மா, என்ன மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நீங்க தான் மன்னிக்கணும். நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு தயவு செஞ்சு மறந்துருங்க. அக்கா, என்னால தானே ஜெனிஃபருக்கு இந்த அவமானம் வந்துச்சு. சாரிக்கா. ஜெனிஃபர், நீயும் என்ன மன்னிச்சிடு ஜெனிஃபர். நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மல்லிகா இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் தப்பா நடிச்சது கிடையாது. அந்த சுதந்திரத்துல தான் நான் உங்க ரூம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா அவங்க நம்ம நட்பையே சந்தேகப்படுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மல்லிகா இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க ஜெனி. இப்பெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. அவளால எங்க குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்ல. இப்பெல்லாம் விமலை பார்த்தா நெருப்பா எரிஞ்சு விழறா. என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா தான் அவளை திருத்தணும். சொன்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க விமல்? முதல்ல என் கூட வாங்க, வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வர மாதிரியே இல்ல. மல்லிகா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதா?